கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெர்சிய தேசத்து ராஜா கிரேக்கு தேசத்தின் மீது படையெடுத்து சென்று வெற்றி பெற்றவனாய் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தான். ஒரு குறிப்பிட்ட துறைமுகத்திலிருந்து தன்னுடைய நாட்டிற்கு கப்பலில் செல்வது எளிது என்று அவன் ஒரு பெரிய கப்பலிலே புறப்பட்டான். அவனோடு போர் வீரர்களும் அநேகரும் இருந்தார்கள். ஆனால் கப்பல் பாதி வழியிலே சென்று கொண்டிருக்கும் போது மாலுமி அவரிடத்திலே கடுமையான காற்று வீசுகிறது, கப்பல் எந்த நேரத்திலும் கவிழ்ந்துவிடும், எனவே கப்பலின் பாரங்களை குறைக்க வேண்டும், பொருட்களை எல்லாம் கடலிலே தூக்கி போட்டு விட்டோம், இன்னும் யாராவது உயிர் தியாகம் செய்து கடலிலே குதித்தால் பாரம் லகுவாகும், கப்பல் பிழைத்துக் கொள்ளும் என்று சொன்னான். உடனே ராஜா கூட இருந்தவர்களிடத்திலே, எனக்காக உயிரையும் கொடுப்பேன் என்று அடிக்கடி சொல்வீர்களே, இப்பொழுது யாராவது கடலிலே குதித்து உங்கள் ராஜ விசுவாசத்தை காட்டுங்கள், மீதி இருப்பவர்கள் நாங்கள் தப்பித்துக் கொள்வோம், உங்கள் குடும்பங்களுக்கு வெகுமதிகள் வழங்குவோம் என்று சொன்னார். உடனே அதை கேட்டு தங்கள் ராஜ விசுவாசத்தை காட்ட வேண்டும் என்று ஒரு சிலர் கடலிலே குதித்து கப்பலின் பாரத்தை லகுவாக்கினார்கள். எனவே கப்பல் பத்திரமாக துறைமுகத்திலே போய் சேர்ந்து விட்டது. அவர்கள் கரை இறங்கின உடனே ராஜா அந்த மாலுமியை அழைத்து அவருக்கு பொற்கிரீடம் சூட்டி அவரை கௌரவித்தார். என் உயிரை காப்பாற்றி விட்டீர்கள், அதனால் நன்றி என்று சொன்னார். தனக்காக கடலிலே குதித்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லி இழப்பீட்டு தொகைகளை வழங்கினார். மறுநாள் ராஜா அந்த மாலுமியை அழைத்து இவரை கொன்று போடுங்கள் என்று கட்டளையிட்டார். ஏன் என்று கேட்டதற்கு, எனக்கு கப்பலை பற்றி அதிகம் தெரியாது, ஆனால் கப்பலிலே அநேக வருஷங்களாக மாலுமியாக இருந்திருக்கிறாயே, எவ்வளவு பாரம் ஏற்ற வேண்டும், எவ்வளவு ஏற்றக்கூடாது, எது பாதுகாப்பானது, இதெல்லாம் உனக்கு தெரிந்திருக்க வேண்டாமா? வீணாக கடலிலே அநேக உயிர்கள் போவதற்கு நீதானே காரணம். உயிரிழந்த அந்த பெரும் வீரர்களை மீண்டும் நான் பெற முடியுமா? எனவே உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் என்று அவருக்கு மரண தண்டனை விதித்தார். ஆம், ராஜாக்களின் இருதயம் அடிக்கடி மாறும், அவர்கள் கொடுக்கும் வெகுமதிகள் எல்லாம் மறைந்து போகும். ஆனால் தேவனும் தேவகுமாரனுமாய் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுப்பதும் இல்லை. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின வெகுமதியை அவர் நமக்கு தருவார், அதிலே வேதனைகளை கூட்டார். கர்த்தருடைய வெகுமானங்கள் பெரிதாய் இருக்கிறது, அவை என்றென்றும் நிலைத்திருக்கும். அந்த நம்பிக்கையோடு நாம் கர்த்தரிடத்திலே பக்தி செய்வோம், நம்முடைய செய்கைகளின் பலனை நிறைவாய் அவரிடத்திலே பெற்றுக்கொள்வோம். 2 தீமோத்தேயு 4:7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். நாம் கர்த்தருக்கு முன்பாக அவருடைய வருகைக்காக காத்திருந்து அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும், அப்படியானால் பரிசுத்தவான்களாய் தன்னை காத்துக்கொண்டு எப்பொழுது தேவகுமாரன் வருவார் என்று காத்திருக்கிற மனுஷர்களுக்கு அவர் ஜீவ கிரீடத்தை தருவார். அந்த நல்ல நம்பிக்கையோடு விசுவாச ஓட்டத்தை நாம் தொடருவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.